குட் மார்னிங் நேர்களே. தமிழ்நாட்டு அரசியலில் இது வரைக்கும் நம்ம கேள்விப்படாத ஒரு விஷயம் பேசப்படுகிறது. இது வைடாக ரிப்போர்ட் ஆகிருக்கிறத பார்க்கின்றோம். தமிழக வெற்றிக் கழகம் 108 அப்படிங்கிற எண்ணிக்கையை பெற்றிருக்கக்கூடிய நிலையில், காங்கிரஸும் அவங்கள ஆதரிக்கக்கூடிய நிலையில் தேர் ஷார்ட் ஆஃப் மெஜாரிட்டி. இன்று திரு விஜய் தலைமையிலான அமைச்சரவை பதவியேற்கும் அப்படின்னுலாம் யூகிக்கப்பட்டது. அதற்கான ஏற்பாடுகள்லாம் நடந்ததை பார்த்தோம். ஆனால் ஆளுநர் இன்னும் அவரை ஆட்சி அமைக்க அழைக்கவில்லை. காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது he is not convinced about the numbers. அந்த மெஜாரிட்டிக்கு தேவையான நம்பர்ஸை அவர் கன்வின்ஸ் ஆனதா தெரியல, அதனால தான் அழைப்பு வரலை அப்படின்னு செய்தி அறிந்த வட்டாரங்கள் கூறுகின்றன. ஆனால் வரலாற்றில் நம்ம பார்த்துருக்கோம், தனிப்பெரும் கட்சியை ஆட்சி அமைக்க அழைத்து அதற்கு பிறகு ஃப்ளோர் டெஸ்ட் நடந்து, அதாவது மெஜாரிட்டியை சட்டமன்றத்தில் நிரூபிக்கக்கூடிய வாய்ப்பு கொடுத்த கஸ்டம்ஸும் நமது அரசியலமைப்பில் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் 118 தாவேகாவிடம் இல்லை அப்படிங்கிற சூழலில் திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இணைந்து ஒரு ஆட்சியை அமைக்கலாமா அப்படிங்கிறதுக்கான முயற்சி நடைபெறுவதாக கூறப்படுகிறது. இது பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் தான் அவுட்கோயிங் சீஃப் மினிஸ்டர், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர், நாங்கள் 6 மாதம் காத்திருப்போம் அப்படிங்கிற செய்தியும் சொல்லியிருக்கிறார், ஒரு பேட்டியும் கொடுத்திருக்கிறார். ஸோ ஒரு மிக்சட் சிக்னல்ஸ் வந்துட்டுருக்கிற நிலையில் திமுகவும் அதிமுகவும் எதிரெதிர் திசையில் பரம வைரிகளாக, எதிரிகளாக தமிழ்நாட்டு அரசியலில் செயல்பட்ட, ஒரு அரை நூற்றாண்டாக செயல்பட்ட 2 இயக்கங்களும் கைகோர்க்க முடிவு செய்திருக்கின்றனவா அப்படிங்கிற கேள்வி இணைய உலகத்தை, ஏன் தமிழ் கூறும் நல்லுலகத்தை நிறைத்திருக்கிறது. இதை அதிர்வலையோடு அதிர்ச்சியோடு பலர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது தியரட்டிக்கல் பாசிபிலிட்டி. இருவரும் அதை நோக்கி போகிறார்களாங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. டாக்டர் சுமன் சி ராமன், அரசியல் விமர்சகர், நம்முடைய இணைந்திருக்கிறார். இஃப் திஸ் ஹேப்பன்ஸ், will it not be seen as a joke, Dr. Sumant? நிச்சயமா ஹரி. இது நேத்து முதல்ல ஒரு மாலை 6 மணி அளவுல இந்த செய்திகள் வரும்போது உண்மையா யாருமே நம்பல. இது போய் நடக்க, இது ஏதோ ஒரு யாரோ கிளப்பி விட்டுருக்காங்க, இது ஒரு ரூமர், சும்மா ஒரு அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, இல்ல விஜய் மேல அழுத்தம் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி ஒரு வதந்தியை பரப்பி விட்டாக்கா அது விஜய் ஒரு வேளை அவரை ஏடிஎம்கே சப்போர்ட்டை எடுக்கிறதுக்கு நோக்கி கொண்டு போறதுக்காக போடப்பட்ட ஒரு வதந்தின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இரவு 7:30-8 மணிக்கு பல சோர்சஸ் இது பேச்சு நடக்குதுன்னு வரும்போதுதான் இது நிஜமாவே ஒரு பாசிபிலிட்டியோ அப்படிங்கிற இது வந்தது. இப்போ கூட இது ப்ராபபிலிட்டியாக நான் சொல்ல மாட்டேன், இது ஒரு அவுட் சைட் பாசிபிலிட்டியாகத்தான் இருக்கிறது. ஆனால் இப்ப என்னன்னா, இந்த சிறிய கட்சிகள், அதாவது 2 எம்எல்ஏ வைத்துக் கொண்டிருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகளா இருக்கட்டும், தலா, அதுக்கப்புறம் விசிகேயா இருக்கட்டும், இப்ப யோசிக்க ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி ஏதேனும் ஒரு திட்டம் இருந்ததுன்னா அவங்க போய் எப்படி கமிட் பண்ணிக்கிறது, டிவிகே கிட்ட அந்த ஆதரவை எப்படி கொடுக்கறது? சோ இந்த சிக்கல் தான் இது என்ன அப்ஜெக்டிவ்னா, இத விஜய் பதவி ஏற்காமல் பார்த்து கொள்வதற்கு, டிலே பண்றதுக்கு ஒரு டாக்டிக்கா நான் பாக்குறேன். மேலிருந்து கை ஆசி இல்லாம இது நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்த முயற்சியோ இதை ஃப்ரக்டிஃபை ஆகணும் அப்படின்னா the invisible hand from the above, அது எல்லாம் மேல இருக்கிறவர் பாத்துக்கிறத பிரச்சனைய சொல்றீங்க நீங்க. ஆக்சுவலா இதுல நேத்து ஆளுநர் கான்ஸ்டிடியூஷன் அடிப்படையில சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி விஜய் தான், இன்னைக்கு தாவேகா தான் 108 எம்எல்ஏ வச்சிருக்காங்க. அதுல அவர் ஒரு சீட் ரிசைன் பண்றாரு, 107. 5 காங்கிரஸ் கடிதம் கொடுத்தாச்சு, 112 இருக்கு, இன்னும் 5 சீட் வேணும். ரைட்டா? 233 தான் இப்போ லோவர், இப்போ நம்பர், டோட்டல் நம்பர். ஏன்னா விஜய் ஒரு சீட் ரிசைன் பண்ணாருன்னா அது வேக்கன்ட். சோ 233ல எது மெஜாரிட்டி, அதுதான் நம்பர் இல்லையா? அதுதான் மேஜிக் நம்பர். அதுதான் மேஜிக் நம்பர். 117 தான் உங்களுக்கு தேவை. அது 112 அவர் கொண்டு போய் கொடுத்துட்டாரு, 5 சீட்டு தேவை. இப்போ ஆளுநர் என்ன யோசிக்கலாம், இப்போ இவர் 118 117 கொடுக்கலங்கிறது ஒரு பக்கம். ஆனால் வேறு யாருமே நாங்கள் ஆட்சி அமைக்கிறோம்னு கோரிக்கை வைக்கல. இப்ப திமுக கஸ்டம்ஸ் நம்ம வரலாற்றுல பார்க்கும்போது இந்த சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை ஆட்சி அமைக்க சொல்லி, அந்த உரிமை கோரும் பட்சத்தில் ஆட்சி அமைக்க சொல்லி ஃப்ளோர் டெஸ்ட்ல தானே நம்பர்ஸ் நிரூபிக்க சொல்லுவாங்க. அப்படிதானே கோர்ட்ஸும் சொல்லியிருக்கு. கோர்ட்டும் சொல்லி இருக்கு. இப்ப தாவேகா ஒரு உதாரணத்துக்கு உச்சநீதிமன்றம் சென்றால் இந்த ஆர்டர் தான் வரும். ஏன்னா உச்சநீதிமன்றம் பல முறை சொல்லி இருக்கிறாங்க. இப்போ ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டிக்கு மெஜாரிட்டி இல்ல, ஆனால் வேறு எந்த ஒரு அமைப்பும், கட்சியும், கூட்டணியும்
நாங்கள் ஆட்சி அமைக்கிறோம் என்ற கோரிக்கை வைக்காத ஒரு பட்சத்தில் இந்த பிரதான எந்த கட்சி ஆட்சி அமைக்க கோரிக்கை விடுத்திருக்கிறதோ சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக அவர்களை பதவி பிரமாணம் செய்து வைத்து 10 நாளோ 2 வாரமோ டைம் உங்க மூலமா நேயர்களுக்கு விளக்கணும்னு சொல்றேன். இது மாதிரி நிறைய வாய்ப்புகளை தமிழ்நாட்டு அரசியல் பார்த்ததில்ல. ஆஃப்கோர்ஸ் இந்திய அரசியல நம்ம பார்த்திருக்கோம்ல. திரு வாஜ்பாய் சிங்கிள் லார்ஜஸ்ட் பிளாக்கா வந்தார், ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். அவருடைய நம்பர் சரிந்து போனது ஃப்ளோர் டெஸ்ட்ல இல்லையா? சோ மகாராஷ்டிராலயும் அது நடந்திருக்கு. சோ குடியரசுத் தலைவர்களோ ஆளுநர்களோ இப்படி ஆட்சி அமைக்க வேறு எவரும் கோராத போது ஒரு பிளாக் கோரும் பொழுது நீங்க ஃப்ளோர் டெஸ்ட்ல நிரூபிங்கன்னு சொல்வது தானே மரபு. why has the governor not called him? இல்ல, அதனாலதான் சந்தேகம் வருது ஹரி. மேல இருந்து ஒரு அழுத்தம் இருக்குமோங்கிற சந்தேகம் ஏன் வருது? இப்போ அவர் ஒரு ஃப்ளோர் டெஸ்ட் கால் பண்றாரு, விஜய்க்கு பதவி பிரமாணம் செய்து வைத்து விட்டு ஒரு ஃப்ளோர் டெஸ்ட் கால் பண்றாரு. கவர்மெண்ட் அதுல விஜய் ஜெயிக்கிறாரு, தோக்குறாரு. தோத்தா கவர்மெண்ட் விட போகுது, அவ்வளவுதானே. எத்தனை தேவேந்திர பட்னவிஸ் 3 நாள்ல ராஜினாமா பண்ணலையா? டாக்டர் நேத்து தான் ஆளுநர் வந்திருக்கிறார். அவர் சட்ட வல்லுநர்களோட கலந்து ஆலோசித்து நம்ம ஒரு பிரேக்கிங் நியூஸ் யுகத்துல இருக்கும். நேற்று மாலை தான் விஜய் ஆதரவு கடிதத்தை கொடுத்திருக்கிறாரு, கோரி இருக்கிறார். அவர் சட்ட வல்லுநர் கோரி அவங்க ஆலோசனைகளை பெற்று இன்றோ நாளையோ நாளை மறுநாளோ எப்ப வேணா அழைக்கலாம்ல. அது கவர்னரோட ப்ரெரோகேட்டிவ்ல வரக்கூடிய விஷயம் தானே. இல்ல, நான் டெவில்ஸ் அட்வொகேட்டா நீங்க பிளே பண்றது நான் ஏத்துக்கிறேன். ஆனால் இது ஒரு ஓபன் அண்ட் ஷட் கேஸ். இப்போ எப்போ ஒரு சட்ட வல்லுநர்களை கன்சல்ட் பண்ணலாம்? ஒரு 2 அமைப்பு எங்க கிட்ட மெஜாரிட்டி இருக்கு, அவங்களும் எங்க கிட்ட மெஜாரிட்டி இருக்குன்னு சொன்னாக்கா, இல்லைங்க எனக்கு தெரியல, அவனும் கேட்கிறாரு நீங்களும் கேக்குறீங்க, நீங்க 118 கொண்டாங்கன்னு சொல்றது நியாயம். பட் வேற யாருமே கோரிக்கை வைக்கலையே. வைக்காத போது நீங்கள் சட்ட வல்லுநர்கள் என்ன சொல்ல முடியும்? இது பல முறை உச்சநீதிமன்றம் கிளியர் கட்டா இதுல வேர்டிக்கு கொடுத்திருக்காங்க. ஒரு ஆளுநரோட ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து யோசிச்சு பாருங்களா. ஐ நீட் டு பி கன்வின்ஸ்ட் தட் திஸ் வில் பி a stable government. இந்த அரசு அமைந்தால் அது ஆளுநரின் பேர்ல அமையக்கூடிய அரசு தான். ஹெட் ஆஃப் த ஸ்டேட் தமிழ்நாடு அரசுடைய தலைவர் ஆளுநர் தான். சோ ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட்டை ஆளுநர் கோருவது நோக்குவது அப்படிங்கிறது ஏற்புடைய அவருடைய ப்ரெரோகேட்டிவ் ரைட்டா பார்க்க முடியாதா? இல்ல, இப்போ நாளைக்கு இதே ஸ்ட்ராட்டஜியை எல்லா ஆளுநர்களும் முன்பு ஆளுநர்கள் பயன்படுத்த முயற்சித்திருக்கிறார்கள். அதனாலதான் உச்சநீதிமன்றத்துக்கு போய் உச்சநீதிமன்றம் இந்த மாதிரி நீங்க செய்யுங்க. இப்போ இந்த அரசாங்கம் பதவி ஏற்கிறது, 2 வாரம் டைம் கொடுக்கிறாரு. 2 வாரத்துக்குள்ள விஜயால 117 கொண்டு வர முடியலன்னா என்ன ஆகும்? அரசு கவிழும். கரெக்டா? எஸ். அதுல என்ன தப்பு? அது எத்தனையோ மாநிலங்கள்ல அது நடந்திருக்கேன். முடிஞ்சா அவர் அந்த 5 நபர்களை மற்ற கட்சிகளில் இருந்து ஆதரவு பெற்று அவர் ஆட்சியில தொடருவாரு. இல்ல ஒரு 20 பேர் அன்னைக்கு வராம இருக்கலாம் சட்டப்பேரவைக்கு, எதிர் அணியில இருக்கிறவங்க. அப்போ மேஜிக் நம்பர் குறையும். நம்பர் பிரசன்ட் அண்ட் ஓட்டிங். சோ 234 சட்டப்பேரவை உறுப்பினர்கள்ல எதிர் அணியிலிருந்து ஒரு 10 பேரோ 15 பேரோ வரலன்னா ஆட்டோமேட்டிக்கா விஜய்க்கு மெஜாரிட்டி வந்துடும். 216க்கு கீழே அந்த நம்பர் வந்துருச்சுன்னா எவ்வளவு பேர் வாக்களிக்கிறாங்களோ இவங்ககிட்ட 107 இருக்குது. புரியுது இல்லையா? ஓகே. சோ அவையில பெரும்பான்மை ஒரு ஃப்ளோர் டெஸ்ட்ல வரும்போது மேஜிக் நம்பர் இல்ல, அவையில பெரும்பான்மை அதுதான் கணக்கு இல்லையா? ஆமாம். ராஜ்பவன்ல நீங்க உங்க மெஜாரிட்டியை நிரூபிக்கணும்னு எந்த அரசியல் சாசன சட்டத்திலயும் இல்ல. இன்னும் சொல்ல போனா சுப்ரீம் கோர்ட் தெளிவா சொல்லிருக்கிறது, ஆளுநர் மாளிகையில செய்யக்கூடிய பரேடுக்கு எந்த கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டியும் கிடையாது. மெஜாரிட்டி ஹஸ் டு பி ப்ரோவன் இன் தி ஃப்ளோர் ஆஃப் தி ஹவுஸ். கரெக்ட். அதனாலதான் முன்னாடி என்ன பண்ணுவாங்க, ஆளுநர் மாளிகைக்கு ஒரு எம்எல்ஏக்கள் எல்லாம் பஸ்ல வச்சு கூட்டு போவாங்க, போய் பரேட் பண்ணுவாங்க, மீடியா முன்னாடி காட்டுவாங்க. அதற்கு எந்த விதமான ஒரு அரசியல் சாசன சட்டத்துல அதுக்கு ஒரு சாங்டிட்டி கிடையாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் கூறி இருக்கிறது. உச்சநீதிமன்றம் தி மெஜாரிட்டி ஹேஸ் டு பி ப்ரோவன் ஆன் தி ஃப்ளோர் ஆஃப் தி ஹவுஸ். அவ்வளவுதான். இல்ல நம்ம கான்ஸ்டிடியூஷனல் சட்ட புத்தகத்திலேயே அந்த கோணத்திலேயே பார்த்தாலும் கூட திமுக அதிமுக அணிகள் இணைந்தா அவங்கள்ட்ட மெஜாரிட்டி இருக்கு. அது சட்ட புத்தகத்துல அனுமதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற அடிப்படையில அந்த ஃபார்மேஷன் ஏற்கப்படுமா? சட்டத்தால் எப்படி பார்க்கப்படும்? மைய காயில பல பேருக்கு அப்படி வரக்கூடிய அவுட்கம் பொது சமூகம் தமிழ் சமூகம் எப்படி பார்க்கும்? அது தமிழ் சமூகம் ஏற்றுக்கொள்ளுமோ இல்லையோ அது வேற விஷயம். என்னுடைய கருத்து அது ஒரு தவறான ஒரு அணுகுமுறையாகத்தான் இருக்கும். திமுகவை பொறுத்த வரைக்கும், அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் அது தப்பு. ஏன்னா இந்த மேண்டேட் அவங்களுக்கு எதிராக வந்திருக்கு, அதை அவர்கள் மதிக்கணும். ஆனால் சட்டப்படி ஒரு பேச்சுக்காக எடுத்துக்கொள்கிறேன். நான் இன்னைக்கு மதியம்
ஏதேனும் இந்த 2 அணிகளும் சேர்ந்து கூட இருக்கிற கூட்டணி கட்சிகள் எல்லார்ட்ட இருந்து கையெழுத்து வாங்கி கொண்டு போய் ஆளுநர் மாளிகையில கொடுத்துட்டாங்கன்னா ஆளுநருக்கு வேற வழி கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு 117க்கு மேல இருக்கும். சோ ஆளுநர் cannot say எனக்கு மெஜாரிட்டி இருக்காங்கிறது எனக்கு தெரியலன்னு திருப்பி சொல்ல முடியாது. ஏன்னா கடிதத்துல கையெழுத்து வந்துடும் இல்லையா? பட் டாக்டர், இப்ப ஆளுநர் ஒரு 24 மணி நேரம் எடுத்துக்கூடாதா? நேத்திக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த கிளைமுக்கு என்ன செய்யலான்னு ஒரு 24 மணி நேரம் டைம் கிடையாதா? இப்ப நம்ம இதுவே ஒரு 96ல நடந்ததுன்னா ஒரு இயல்பான ஒரு விஷயமா பார்க்கப்படும். இன்னைக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ்ல யுகத்துல இருக்கோ, ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு அப்டேட்ஸ் தேவைப்படுதுங்கிறதுனால அந்த அவசரத்துக்கு ஆளுநர் செயல்படணுமா? பட் ஆளுநர் இன்று கேரளா சென்று விட்டதாக இல்ல செல்வதாக செய்தி வந்திருக்கு. அங்க கேரளாவில் ஸ்வேரிங் இன் எப்ப நடக்கும்? ஏன்னா அங்க காங்கிரஸ் லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டி அவங்க மீட் பண்ணி தங்கள் தலைவரை முடிவு செய்தால்தான் அதற்கு பிறகு அங்கு ஒரு முதலமைச்சரும் காங்கிரஸே 3 அணியா செயல்படுதுன்னு சொல்றாங்க. ஆமா ஆமா. சோ அங்கேயும் ஒரு 2 நாள் 3 நாள் அங்கேயே உட்கார்ந்துட்டாருன்னா அப்போ இங்கு இதுல என்ன அப்படின்னா இது ஒரு சட்ட சிக்கல் அப்படின்னு இப்ப நிறைய பேசி ஆகணும். இப்போ ரெண்டுமே எலெக்ஷனை சந்திச்சிருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட். சோ இப்ப இங்க ஒரு பொறுப்பாளுநர் இருக்கிறதே இப்ப இன்னைக்கு ஹைண்ட்சைட் அது சரியான முடிவாங்கிற கேள்வி எழுதுல. ஆமா, இல்ல அது பல மாநிலங்கள்ல நம்ம பார்த்திருக்கோம். முன்னாடி பொறுப்பு ஆளுநர் உங்களுக்கு வித்யாசாகர் ராவ் இருந்தார் இல்லையா ஒரு காலகட்டத்துல. கூடுதல் கவர்னர் தான். சோ அது பல மாநிலங்கள்ல அந்த மாதிரி நடந்திருக்கு. அது பெரிய விஷயமா. பட் அங்கேயுமே ஒரு இயல்புக்கு மீறின ஒரு அபரேஷன் பார்த்தோம். மிஸ்ஸஸ் சசிகலா கிளைம் பண்ணாங்க, அவர் வழக்கத்துக்கு மாற பதிலே கொடுக்கல, நான் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்காக காத்துட்டு இருக்கேன்னு ஒரு நிலைப்பாடு எடுத்தாரு. அவரு இங்க இருந்து கிளம்பி போனார். ஒரு டேஜாவு மொமெண்ட் மாதிரி இருக்கு. இல்ல நிச்சயமா இது ஒரு தவறான அணுகுமுறை அப்படிங்கறத நான் பாக்குறேன். என்ன ஒரு லாஜிக்கும் இல்ல. இப்போ ஆளுநரே நான் நாளை மறுநாள் நான் இந்த முடிவை நான் அறிவிக்கிறேன் அப்படிங்கறதும் ஒண்ணும் சொல்லல. இப்ப ரைட் நவ் வி ஆர் இன் a ஸ்டேட் வேர் ஆளுநர் எப்போ என்ன முடிவு எடுப்பாருன்னு யாருக்கும் தெரியாது. கரெக்டா? கரெக்ட். பட் இந்த டைம்ல பாத்தீங்கன்னா தாவேகா எம்எல்ஏக்கள் சிலர் ரிசார்ட் கொண்டு போயிட்டாங்க. அதிமுக எம்எல்ஏக்கள் சிலர் ரிசார்ட் பாலிடிக்ஸ் தமிழ்நாட்டுல ரொம்ப வருந்தத்தக்க ஒன்று ஹரி. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேண்டேட் மதிச்சு ஆளுநர் தாவேகாவுக்கு 2017க்கு திரும்பி பார்த்தோமேனா அன்னைக்கு ஆளுநர் ஒரு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை பிரியம் பண்ணார், இல்ல அதுக்காக காத்துட்டு இருந்தார் அப்படின்னு பார்க்கப்படுது. இன்னைக்கு ஒருவேளை ஆளுநர் தாமதம் செய்யும் பொழுது இந்த திமுக அதிமுக ஃபார்முலேஷனுக்கு பிரியம் பண்றார், இல்ல அதுக்கான ஸ்பேஸும் ஸ்கோப்பும் கொடுக்கிறாருங்கிற ஒரு இன்டர்பிரேஷன். அந்த சந்தேகம் தானே மக்களுக்கு வரும். மக்கள் ஒரு விதத்துல வாக்களிச்சிருக்கிறாங்க. ஒரு கட்சிக்கு ஒரு 5 சீட்டு 6 சீட்டு 10 சீட்டு மெஜாரிட்டிக்கு கம்மியா இருக்கு, அதுல 5 சீட்டு வாங்கிட்டாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நான் என்ன சொல்றேன், தாவேகாவுக்கு மக்கள் ஓட்டு போட்டது சரியா தப்பா அதெல்லாம் வேற. But the mandate has to be respected னு சொல்றீங்க. மேண்டேட்டுக்கு நீங்க மதிப்பு கொடுக்கணும். நாளைக்கு தாவேகா சூப்பரா ஆட்சி பண்ணும் அதெல்லாம் நமக்கு தெரியாது. பட் ஆட்சி பண்ணாமலும் போகலாம். பட் இந்த மேண்டேட்டை நீங்க பின்கதவு வழியா சப்வர்ட் பண்றதுக்கு நினைக்கிறதுங்கிறது ஒரு தவறான அணுகுமுறை. அதை ஆளுநர் செய்வது போல் ஒரு தோற்றம் உருவாக்கப்பட்டிருக்கிறது ரொம்ப வருந்தத்தக்கதாக தான் நான் பார்க்கிறேன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ரகசிய சிநேகிதியே தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.